இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்பர் 3, மூன்றாவதாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள் மரித்தே போயிருக்கலாம். அந்த காரியம் நிறைவேறுகிற அந்த விஷயமே இல்லாம போயிருக்கலாம். நான் இப்ப அந்த போஸ்டிங்லே இல்ல பாஸ்டர், நான் இப்ப அந்த வேலையிலே இல்ல பாஸ்டர், நான் இப்ப அந்த தெருவிலேயே இல்ல பாஸ்டர், நான் இப்ப அந்த இடத்துலயே இல்ல பாஸ்டர். நான் அந்த இடத்துல இல்லாம எப்படி அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்? நான் அந்த போஸ்டிங்ல இல்லாம அந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும்? நான் அதை வேண்டான்னு உதறி தள்ளி இருக்கும் போது அது எப்படி எனக்கு நிறைவேறும்? ஆனா ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை நம்ப பண்ணின வாக்கை இந்த மாதத்திலே மறுபடியும் என்ன செய்வேன் என்றால் உங்களுக்கு கர்த்தர் பலன் தருவார். இந்த வருஷத்தையே நீங்க தாண்ட மாட்டீங்கன்னு பலர் நினைச்சீங்க. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ இந்த வருஷத்தை மட்டும் இல்ல, நான் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேறுகிற வரைக்கும் உங்க சரீரத்தை தொட முடியாது, உங்க ஜீவனை தொட முடியாது, உங்க ஆத்துமாவை தொட முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் நீங்கள் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். நீங்கள் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் பிறக்கும் போதே முன்னறிவிக்கப்பட்ட ஜாதி. நீ பிறக்கும் போதே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்களை கர்த்தர் அழைச்சது இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டது உங்களுடைய 40 வயதிலே அல்ல. உங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தது நேற்றைக்கு இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் நீ தாயின் கருவில் உருவாகும் போதே உன்னை தெரிந்து கொண்டு அங்கே உனக்கு வாக்குத்தத்தத்தை நம்ப பண்ணி, உன் தாயாருக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நம்ப பண்ணி, நீ எத்தனை இடத்திற்கு போனதுக்கு பிற்பாடும் உங்களை திரும்பவும் கொண்டு வந்த கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு சொன்ன, நான் உன்னை நம்ப பண்ணின வசனத்தை உனக்காக நினைப்பேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி எல்லாரும் ஏசப்பா பார்த்து சொல்லு, வேற ஒண்ணும் வேணாம் ஆண்டவரே. இந்த புதிய வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நீர் என்னை நம்ப பண்ணின அந்த வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும் ஆண்டவரே. எனக்கு என்னமோ அந்த வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கு நான் தகுதியை இழந்துட்டேன்னு எனக்கு தோணுது. அந்த வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கு என்னிடத்துல ஒண்ணுமே இல்லைன்னு எனக்கு தோணுது. அந்த வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கு எனக்கு என்னென்ன கொடுத்தீங்களோ எல்லாத்தையுமே நான் தொலைச்சிட்டேன்பா. நீங்க என்கிட்ட பேசினது உண்மை. 40 பேர் என்னை சுத்தி இருக்கும் போது என்னை மட்டும் தனியா பார்த்து எனக்கு மட்டும் அந்த வார்த்தையை பேசுனீங்க. 100 பேர் என்னோட சேர்ந்து அந்த ஆராதனையில் அட்டன் பண்ணாங்க. ஆனா என்னமோ தெரியல, பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தை அது எனக்கு நேரா வந்து என் இருதயத்தை அப்படியே பிளந்து என் கண்ணிலிருந்து தாரதாரியா கண்ணீர் ஊற்றி, இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றின்னு அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே பிள்ளை மாதிரி நான் அணைச்சுக்கிட்டேன். அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த ஒரு பெரிய தைரியத்தை எனக்கு தந்தீங்க. அந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறுன்றத இன்னைக்கு இல்ல ஆண்டவரே, அன்னைக்கே நீங்க முன்குறிச்சிட்டீங்க, சொல்லிட்டீங்க. ஆனா என்னமோ தெரியல, இப்போ நான் கடந்து போற பாதைய பார்த்தா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமான்றது எனக்கு சந்தேகமா இருக்குப்பா. நான் அதற்குள்ள தகுதியை இழந்துட்டேனோ? இந்த சத்தத்தை கேட்கிற ஏதோ ஒரு வாலிப தம்பி தங்கச்சி, உன்னை ஆண்டவர் ஸ்பெஷலா கர்த்தர் தெரிந்து கொண்டார். எல்லாரும் உன்னை பார்த்து கேட்டு கையுமா இருக்கிற, நீ மட்டும் எப்படிடா ஜெபம் பண்ற, நீ மட்டும் எப்படிடா வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? அவ்வளவு கர்த்தர் நேரடியா பேசின. எங்கு போனாலும் உனக்காக பேசுறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆளை கட்டளை இட்டாரு. யாருமே அழமாட்டாங்க, நீங்க மட்டும் அழுவீங்க. யாருமே சந்தோஷப்பட மாட்டாங்க, நீங்க மட்டும் சந்தோஷப்படுவீங்க. காரணம், அங்கெல்லாம் வாக்கு தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அள்ளி இறைச்சாரு. ஆனா இப்ப என்னமோ சமீப காலத்துல அந்த வாக்கு தத்தை நிறைவேறதுக்கு எல்லா தகுதியும் நான் இழந்துட்டேன். நான் உங்களை விட்டு தூரம் போயிட்டேன்.
இனி அந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும்னு இருக்கிற பிள்ளைங்க கையை உயர்த்தி, நீர் என்னை நம்ப பண்ணின அந்த வார்த்தைகளை மறுபடியும் ஒரு விசை எனக்காக நினைத்தருளும் ஆண்டவரே. அந்த வாலிப தம்பிய கத்தர் கை தூக்கி எடுக்கிறார். சின்ன வயசுல உன் நாவை, ஏசாயாவின் நாவை தொட்டது போல உன் நாவை கத்தர் தொட்டாரு. நீ முன்குறிக்கப்பட்டவள், நீ அழைக்கப்பட்டவள், நீ வேறு விரிக்கப்பட்டவள். உங்களிடத்துல கர்த்தருடைய விஷன் இருக்குது, உன்னிடத்துல கர்த்தருடைய பவர் இருக்குது. நீ ராஜாக்கள் மத்தியில் நிக்க போகிறவன், நீ அரண்களை நிர்மூலமாக்கப்பட வேண்டியவன். நீ கர்த்தருடைய கையில இருக்கிற அலங்காரமான கிரீடம். நீ மேடுகளை வாக்கு கொடுத்தாரு. நீ அறியாத ஜாதிகளிடத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்தாரு. பாஷை தெரியாத இடத்துல கர்த்தர் வாக்கு கொடுத்தாரு. அந்த வாக்குகளை நீங்க மறக்கலாம், பெற்றவர்கள் மறக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நான் மறக்கிறதற்கு மனிதன் அல்ல, அவர் மனம் மாற மனுப்புத்திரன் அல்ல. ஓ ஹalleluya. நீர் நம்ப பண்ணின வார்த்தையை, நீ நம்ப பண்ணின வார்த்தையை, ஓ நன்றி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவே. சொல்லோ, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவே. கைகளை வெத்தி மறவாமல் நினைப்பவரே இயேசையா.
கையை மேல உயர்த்தி என் கையை கொண்டு துவங்கிறதெல்லாம். எஸ் எஸ் நிறைய வாலிபர்கள் மேல கர்த்தருடைய மகிமை ஊற்றப்படுது. இயேசுவே, எனக்கு சொன்னது, எனக்கு வாக்கு கொடுத்தது, எனக்கு நீங்க நியமிச்சது என்னை விட்டு எடுத்துறாதீங்கப்பா, என்னை விட்டு எடுத்துறாதீங்கப்பா. வாக்குத்தத்தங்கள் எதுவுமே சாகாது. வாக்குத்தத்தங்கள் எதுவுமே சாகாது. நீங்க விசுவாசிக்க அது உயிர் இருந்துட்டே இருக்கும். எப்படி மண்ணுக்குள்ள போட்டிருக்கிற விதைக்கு தண்ணீர் போக போக அது உயிரோட தான் இருக்கும்னு சொன்னது மாதிரி நான் நம்புறேன். வாக்குத்தத்தங்களுக்கு நீங்க நம்ப அதனுடைய உயிரை யாராலும் அழிக்கவே முடியாது. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஒருவேளை முடிஞ்சிச்சு, இனி அந்த வாக்கு தத்தம் நிறைவேறாதுன்னு மனசுல நினைச்சாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் யாக்கோபின் தேவன், நான் யாக்கோபின் தேவன். சோ யோசேப்புக்கு முன்னாடி யாக்கோபு போய் நின்ன என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, உன்னுடைய முகத்தை நான் பார்க்க மாட்டேன்னு, உன் முகத்தை நான் பார்க்க மாட்டேன்.